வகுப்பு மீண்டும் தொடர்கிறது. இது பிருகுநந்தி நாடி சூட்சுமங்கள் பழனியாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய பிருகுநந்தி நாடி சூட்சுமங்களுடைய முதல் நாள் வகுப்புல 2வது பகுதி. இந்த பகுதி ஏற்கனவே நாம அந்த அறிமுகம் அப்படிங்கிற இடத்துல கிரக இணைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதை பற்றிய இன்னும் ஒரு விரிவான புரிதலுக்காக, ஏன்னா அது ஒரு சில நபர்களுக்கு ஒரு நெம்பரிக்கா புரிஞ்சிருக்கும், அது இன்னும் கொஞ்சம் டீப்பா உணர்ந்து கொள்வதற்காக நாடி கிரக இணைவு விதி அப்படிங்கிற ஒரு வகுப்பை இப்ப நாம பார்க்கலாம். நாம ஏற்கனவே அதை புரிஞ்சுக்கிட்டங்க, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு இணையக்கூடிய அந்த விதிகளை நம்ம ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டங்க, அது எனக்கு எந்த சந்தேகமும் துளியும் கிடையாது அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கானது இல்லை. அதுல ஒரு சில சந்தேகம் இருக்கு, அது எப்படிங்கிறத இன்னும் மேம்படுத்திக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வகுப்பு உங்களுக்கானது. சரிங்களா? இப்ப 34 பேர் இருக்காங்க. நாம ஸ்லைடுக்கு போயிட்டு வரும்போது எத்தனை பேர் இருக்காங்கிறத வச்சுதான் இதுல எத்தனை பேர் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம ஸ்லைடுக்குள்ளார போகலாம். பாரம்பரிய ஜோதிட முறையானது பாவகங்கள், பாவக காரகங்கள், திசாபுத்தி இவற்றை அடிப்படையாக கொண்டு பலன் சொல்லப்படுகிறது பார்த்தோம். அதே மாதிரி பிருகுநந்தி நாடி முறை அப்படிங்கிறது பாவ காரகங்களை எல்லாம் தூக்கி போட்டு முற்றிலும் கிரக காரகங்களை வைத்து பலன்கள் ஆராயப்படுகிறது. பாவகாரகங்களை விட்டுறோம், ஆனா அந்த பாவகாரகத்தை விட்டுறோம்னா, ஒட்டுமொத்தமா விட்டுறோம்னா அது 2வது இடம் 3வது இடத்துல அங்கே வந்து அப்படியே அந்த பலன்களை கொஞ்சம் கொடுக்கும், கொஞ்சம் கொடுக்கும். ஒரு எது முதன்மையானது அப்படின்னா கிரக காரகங்கள். கிரக காரகங்கள் அதை முதன்மையா வச்சுட்டு பாவகாரகங்களை நம்ம எடுக்கிறோம். அதுவும் லக்னத்திலிருந்து பாவகாரகங்களை எடுக்கவே மாட்டோம். எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்திலிருந்து அந்த பாவகாரகத்தை எடுப்போம். அது முற்றிலும் வேறுபட்ட விதியமைப்பு. சும்மா வந்து இப்ப நான் சொல்ற விஷயம் ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்துல ஒரு 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 ஆழமான தேடுதல் இருப்பவர்களுக்கு இப்ப நான் சொன்ன வார்த்தை ஒரு அற்புதமான குறிப்பாக இருக்கும், தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த வார்த்தையை இப்பதான் முதல்ல அந்த கிரகத்திலிருந்து பாவகாரகத்தை எடுக்கணும் அப்படின்னா அது என்னன்னு தெரியலன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த முழு வகுப்புல அதானே இருக்கு, சரிங்களா? அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்ப நாடி ஜோதிடத்துடைய பிரகாரம் ஒருவருடைய பிறப்பு ஜாதகமானது அவர்கள் பலன்களை, என்னென்ன பலன்களை வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறத சுற்றும். பிறப்பு ஜாதகம் என்ன, அவருக்கு இந்த ஜாதகருக்கு இதுதான் கொடுப்பின, இதையெல்லாம் அனுபவிப்பாரு, நல்லதை இது அனுபவிப்பாரு, கெட்டது இது அனுபவிப்பாரு, இது உங்களுக்கு கிடைக்கும், இது உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத அந்த பிறப்பு ஜாதகம் கூறும். அப்ப கோச்சார கிரதம் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பலனை ஜாதகர் எப்ப அனுபவிப்பாரு, எப்பப்பெல்லாம் அனுபவிப்பாரு அப்படிங்கிறத பத்தி கோச்சார கிரகம் கூறும். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். அதுல விதி 1 அப்படின்னு எழுதிக்கிங்க. நம்ம அறிமுகத்துல விதிகள்லாம் எழுதியிருக்க மாட்டோம் பெருசா, சரிங்களா? இப்ப இதை எழுதிங்க. இதெல்லாம் கோல்டன் ரூல் அப்படின்ட்டு கூட சொல்ல முடியாது. கோல்டனுக்கும் மேல வந்து நீங்க வந்து என்ன சொல்லலாம், என்ன மட்டும் சொல்லிக்கலாம். ரொம்ப அற்புதமான ரூல்ஸ் இதெல்லாமே. இதெல்லாம் எமரால்டு ரூல்னு சொல்லிக்கலாம், அல்லது வைரத்துக்கு என்னங்க அது இங்கிலீஷ்ல டைமண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிக்கலாம், இன்னும் ஏதாவது இருந்துச்சுனாலும் சொல்லிக்கலாம். எதை சொன்னாலும் ஆகும், சரியா? அப்ப விதி 1 என்னன்னா, ராசி கட்டத்திலே ஒரு கிரகம் தனித்து எந்த வீட்டுல இருந்தாலும் அந்த கிரகம் எந்த பலனையும் தராது. விதி 1, ராசி கட்டத்துல ஒரு கிரகம் தனித்து இருந்தால் எந்த பலனையும் தராது. மாறாக அந்த கிரகம் வேறு கிரகத்துடன் இணைந்திருந்தால் அந்த இணைவுக்கு தக்கபடி நல்ல அல்லது கெட்ட பலனை தரும். இந்த இணைவுக்கு தக்கபடி நல்ல அல்லது கெட்ட பலனை தரும். இது விதி 1. எழுதிட்டோமா? இந்த விதி 1ல ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு ராசி கட்டத்துல ஒரு கிரகம் இருக்கு. அந்த கிரகம் தனியா எந்த வீட்டுல இருந்தாலும்
பலனை தராது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதக கட்டத்துல இது மாதிரி ஒரு கிரகம் என்னைக்கு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சும்மா உதாரணத்துக்கு போட்டிருக்கோம். எல்லா வீட்லயும் ஒரு ஒரு கிரகம் இருக்கு. இது மாதிரி எல்லா கிரகமும் தனித்தனியா இருந்துச்சுன்னா எந்த பலனையும் தராது அப்படிங்கறத ஒரு மைண்டுக்காக, ஒரு மைண்ட் செட்டுக்காக போட்டுங்க. இது வந்து போலி. இதுலயே பல இணைவுகள் இருக்கு. அது வேற விஷயம். சும்மா ஒரு கிரகம் தனியா இருந்துச்சுன்னா பலன் கொடுக்காது அப்படின்ட்டு மைண்ட்ல போட்டுங்க. மாறாக ஒரு கிரகம் வேறு கிரகத்துடன் இணைந்திருந்தால் அந்த இணைவுக்கு தக்கபடி நல்ல அல்லது கெட்ட பலனை தரும். நல்ல அல்லது கெட்ட பலனை தரும். இப்ப ஒரு கிரகங்கள் இணைந்த மாதிரி சூரியன் புதன் சுக்கிரன் இணைஞ்சிருக்கு, செவ்வாய் சந்திரன் இணைஞ்சிருக்கு, சனிக்கு குரு இணைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? அது ஒண்ணுல இணைவதற்கான பலன் தான். விதி ஒண்ணுல வந்து ஒரு கிரகம் வேறொரு கிரகத்துடன் இணைந்திருந்தால் அந்த இணைவுக்கு தக்க நல்ல பலனையோ தீய பலனையோ கொடுக்கும் அப்படிங்கிறது விதி எழுதிக்கிறது தான். அப்புறம் விதி 2. விதி 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரே திசையை அல்லது பஞ்சபூதத்தை குறிக்கும் ராசியில் உள்ள கிரகங்கள் இணைவு பெற்று செயல்படும். ஒரே திசையை அல்லது பஞ்சபூதத்தை குறிக்கும் ராசியில் உள்ள கிரகங்கள் இணைவு பெற்று செயல்படும். ஒரு நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் இன்னொரு நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தோடு இணைவு பெற்று இருக்கிறது. அங்க ஒரு கிரகம் தனியா இருக்கு, இங்க ஒரு கிரகம் தனியா இருக்குன்னு சொன்னாலும் ரெண்டும் இணைவு பெற்று இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்ப இதுல விதி 2 நீங்க பாத்துக்குங்க. டயக்ராம் போட்டுக்கலாம். ராசி, திசை, பஞ்சபூதம். மேசம், சிம்மம், தனுசு கிழக்கு ராசி, நெருப்பு பஞ்சபூதம். மேசம், சிம்மம், தனுசு. அது ரிஷபம், கன்னி, மகரம். ரிஷபம், கன்னி, மகரம். இது வந்து தெற்கு திசை நில ராசிகள். நில ராசி பஞ்சபூதம் வந்து நிலம். அடுத்து மிதுனம், துலாம், கும்பம். மிதுனம், துலாம், கும்பம் இதெல்லாம் மேற்கு திசை ராசிகள். இதனுடைய பஞ்சபூதங்கள் பாத்தீங்கன்னா காற்று. அடுத்தது கடகம், விருச்சிகம், மீனம். கடகம், விருச்சிகம், மீனம் இதெல்லாம் வடக்கு திசை ராசிகள். இதனுடைய பஞ்சபூத உறுப்பு நீர். ஒரு பஞ்சபூதம் மிஸ்ஸிங். ஒரு பஞ்சபூதம் மிஸ்ஸிங். அது என்ன அப்படின்னு சொன்னா ஆகாயம். இந்த ஆகாயத்துக்கு உள்ளதான் நெருப்பு, நிலம், காற்று, நீர் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு தத்துவம் ஒண்ணு. அந்த ஆகாயம் என்பது நமது பூமி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. சரிங்களா? அந்த பூமியை சுற்றி தானே ராசி மண்டலம் இருக்கிறது. அப்ப அந்த அளவுல வந்து அந்த ஆகாய தத்துவம் இங்க இதுக்குள்ளார இல்ல. ஜாதக கட்டத்துக்குள்ளார கொடுக்கல. தனியா ஒரு ராசிக்காக கொடுக்கப்படவில்லை. எப்படி நியூமராலஜியில 9ஆம் எண்ணுக்கு எழுத்து இல்லையோ அது மாதிரி வச்சுக்கலாம். சரி, அந்த விதி 2க்கு ஒரு உதாரணம் பார்த்துக்கலாம். விதி 2க்கு உதாரணம் நீங்க எப்படி நீங்க பாத்துக்குங்க. என்ன எப்படி உதாரணம் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கலாம். அதாவது நம்ம என்ன படிச்சோம்? ஒரு திசையை அல்லது ஒரு பஞ்சபூதத்தை குறிக்கும் ராசிகளில் உள்ள கிரகங்கள் இணைவு பெற்று செயல்படும் அப்படின்னு சொன்னோமா? அப்ப மேசம் என்பது கிழக்கு நெருப்பு ராசி. கிழக்கு இதுல நெருப்பு. சிம்மமும் கிழக்கு நெருப்பு ராசி தான். அப்படித்தானே பார்த்தோம். அப்ப தனுசு அப்படிங்கிறதும் கிழக்கு நெருப்பு ராசிகள் தான். அப்ப இந்த 3 ராசிகளிலே உள்ள கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று இணைவு பெற்று செயல்படும். இந்த 3 ராசியில புரியுது இல்லைங்களா? இந்த 3 ராசியில மேசம், சிம்மம், தனுசு இந்த 3ல எந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இணைவு பெற்று இருப்பதாகத்தான் அர்த்தம். அடுத்தது ரிஷபம், தெற்கு திசை நிலராசி. கன்னி வந்து தெற்கு தான் நிலம். மகரமும் தெற்கு நிலம். இந்த 3 ராசிகளும் ஒன்றுக்கொன்று இணைவு பெற்று இருக்கிறது. இந்த 3ல எந்த இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் ஒன்றாக செயல்படுகிறதுங்கிற மாதிரி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது மிதுனம், துலாம், கும்பம் இவைகளும் இந்த திரிகோணங்களும் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறத எடுத்துக்கணும். இவை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இதெல்லாம் மொத்தம் 3 விதமான திரிகோணங்கள்.
3 திரிகோணங்கள். சரிங்களா? சரி. ஒரே திசையை குறிக்கும் ராசிகள் கிரகங்கள் இணைவு பெற்று செயல்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப மேசத்துல ஒரு கிரகம் இருக்கு, சிம்மத்துல ஒரு கிரகம் இருக்கு, தனுசுல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 3மே ஒரே திசையில இருக்கா? அப்ப 3மே இணைவு பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். எங்கங்கய்யா இணைவு பெறவில்லையே? அது தனியா நிக்கு, இது தனியா நிக்கு, 3மே 3 வேதத்துல எல்லாம் நிக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. 3ம் 3 இடத்தில் இருந்தாலும் அதனுடைய திசை கிழக்கு, அதனுடைய பஞ்சபூத நெருப்பு, அப்ப 3ம் இணைவுல தான் இருக்குன்னு தான் அர்த்தம். இது புரியுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரிங்களா? இது 5ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நமக்கு இணைவு என்பதாகத்தான் அர்த்தம். சரி. அடுத்தது ரிஷபத்துல ஒரு கிரகம் இருக்குன்னோம்னா கன்னி மகரத்துல இருந்தாலும் அது 1 9ல தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால அதுவும் இணைவு தான். மிதுனத்துல இருக்குன்னு சொன்னோம்னா துலாம் மற்றும் கும்பத்துல ஏதாவது கிரகம் இருந்துச்சுன்னா அது இணைவுல இருக்குன்னு அர்த்தம். கடகத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு சொல்லும்போது விருச்சிகம் மீனத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னாலும் இதே மாதிரி இணைவு இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி நாம அடுத்தடுத்த இடங்களுக்கு நம்ம போட்டு பார்த்துக்கலாம். அடுத்தது விதி 3. எழுதிங்க விதி 3. கிரகம் உள்ள திசையின் எதிர் திசையில் உள்ள கிரகத்துடன் அந்த கிரகம் இணைந்து செயல்படும். எதிர் திசை. உதாரணமாக கிழக்கு திசையில ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கலாமே. கிழக்கு திசையில ஒரு கிரகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன இருக்கிறதோ அதோட இணைந்து செயல்படும். கிழக்கு திசையில ஒரு கிரகம் இருக்கிறது, அது மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அத்தோட சேர்ந்து இணைந்து செயல்படும். அதே மாதிரிதான் தெற்கு ராசிகள் வடக்கு ராசியோடு இணையும், வடக்கு ராசிகள் தெற்கு ராசிகளோடு இணையும், கிழக்கு மேற்கோடு மேற்கு கிழக்கோடு இணையும். சரிங்களா? இது நம்ம எப்படி அப்படிங்கிறத அங்க பாத்துக்கலாம். கிழக்கு ராசியில் உள்ள கிரகங்கள், இப்ப கிழக்கு ராசியில ஒரு கிரகம் இருக்கு. சரிங்களா? மேசத்துல இருக்கு. அப்ப அதனுடைய எதிர் திசை எது? மேற்கு தானே. அப்ப மேற்குல ஒரு கிரகம் இருக்குன்னா அத்தோட இணைந்து செயல்படும். அப்ப அந்த மேற்கினுடைய இன்னொன்னு என்னது? மிதுனம், கும்பம். அப்ப இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடிய இந்த இடங்களோடு ஒரு தொடர்புல இருக்கும். அது 3 7 11 தொடர்பு. சரிங்களா? இதே மாதிரி ரிஷபம் அப்படின்னு சொல்லும் போது அது என்னது? ரிஷபம் என்னங்க? தெற்கு. அடுத்து வடக்கு ராசி நேர் 7வது ராசி விருச்சிகம் இல்லைங்களா? அது வடக்கு ராசி. இப்போ வடக்கோடு செயல்படுகிறது அப்படிங்கும் பொழுது அந்த வடக்குல இருந்து திரிகோணம் எதுங்க? மீனமும் கடகம் தானே. அந்த 3 ராசிகளோடு செயல்படுகிறது. இதை நீங்க டயக்ராம் போட்டு எழுதிக்கிட்டீங்கன்னா தான் சரியா இருக்கும். மறந்துட்டீங்கன்னா கஷ்டம். இதே மாதிரி நாம எல்லா ராசிகளும் நம்ம போட்டுக்க வேண்டியது. சரிங்களா? இது உதாரணமா ஒரு 2 மட்டும் கொடுத்தேன். போன முறை 4ம் கொடுத்தோம். என்னன்னு பாத்துங்க. சரி, இது நமக்கு புரிஞ்சிருச்சா? தனக்கு 7ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துல இருந்து அந்த எதிர் ராசிகளோடு செயல்படுகிறது, இணைந்து செயல்படுகிறது. நல்லது. அது விதி 4. ஒரு கிரகம் தனது அருகில் உள்ள இரு பக்கமும் உள்ள ராசிகளில் உள்ள கிரகத்துடன் இணைந்து செயல்படும். தனக்கு அருகில் உள்ள ராசிகளோடு இணைந்து செயல்படும். அது 2 12. ஒரு கிரகம் இருக்கு, தனக்கு வலது பக்கம் 1 இடது பக்கம் 1, இரண்டு பக்கமும் அது செயல்படுகிறது, இணைந்து செயல்படுகிறது. இது விதி 4. விதி 4 இது ரொம்ப ஈஸியான ஒரு விதி தான். ஆனா இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு பக்கத்துல ஒரு நெருப்பு ராசி, நெருப்பு பக்கத்துல இருக்கிற நீரோடையோ பக்கத்துல இருக்கிற நிலமோடையோ செயல்படும். ஆனா அதனுடைய திரிகோணங்களோடு செயல்படாது, இணைவு வச்சுக்காது. எப்படிங்க? ஒரு கிரகம் தனக்கு பக்கத்து வீடுகளோடு செயல்படும். அந்த பக்கத்து வீடுகளுக்கு திரிகோணமெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களோட எல்லாம் கூட்டு சேராது. இப்ப நம்ம அந்த கிரகத்தினுடைய குணாசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கேன், என்னோட அங்காளி பங்காளி 5 9 நான் சேர்த்துக்கிறேன். என்னுடைய மனைவி இருக்காங்க, மனைவியுடைய அங்காளி பங்காளி அவங்கள நான் சேர்த்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பக்கத்து வீடு 3ஆம் வீடுக்காரங்க இருக்காங்க, பக்கத்து வீடுக்காரங்க இருக்காங்க,
அவங்களுடைய அங்காளி பங்காளியெல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன். அவங்க யாரோ அவங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? இந்த உதாரணம் நமக்கு நல்லா மனசுல நிக்குமா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது ஏன் இப்படி இருக்கு, என்ன ஏது, அதை பத்தி சந்தேகம் இருந்துச்சுன்னா உரையாடல் செய்து அதை தீர்த்து கொள்ளலாம். நல்லது. அப்ப நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய அதனுடைய திரிகோண வீடுகள்லாம் இருக்கு இல்லைங்களா? ஒரு நான் நீர்ல இருக்கேன்னா மற்ற நீர் வீடுகளோடு இணைவதில்லை. ஒரு நிலத்துல பக்கத்து வீடு நிலமா இருந்துச்சுன்னா மற்ற நிலம் ராசிகளோடு தொடர்புக்கு வர்றதில்லை அப்படிங்கிறத நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த படம் நமக்கு அதை நல்லா உணர்த்தி இருக்கும் இல்லையா? நல்லது. இப்ப இதே விஷயத்த இப்ப நம்ம பார்த்தோம்ல, இப்ப நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? பஞ்சபூதத்தை நம்ம பார்த்தோம். கூட வந்து திசைகளை வச்சு பார்த்தோம். பஞ்சபூதம் திசைகளை வச்சுதான் அதை பார்க்க முடியுமா? இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி, வேற 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 லெவல் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னோம்னா பார்க்கலாம். பிருகுநந்தி நாடியில நாம முழுமையான வகுப்புக்கு உள்ள போக போறோம். முழுமையான வகுப்புக்கு உள்ள போகிறோம். நீங்க இந்த வகுப்புல நீங்க பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருமே பிருகுநந்தி நாடி கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னீங்கன்னா, பிருகுநந்தி நாடி கற்றுக்கொண்டால்தான் பலன்களை எளிமையாக கூற முடியும். பலன்களை எளிமையாக டக்கு டக்குன்னு நீங்க சொன்னாதான், பெரிய கணிதங்கள்லாம் போட்டு சொன்னீங்கன்னா கஷ்டம். நம்ம கிராம பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிருகுநந்தி நாடியை வச்சுதான் பலன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இயல்பில பிருகுநந்தி நாடின்னு தெரியறதுக்கு தெரியாமலேயே அவங்க அதையெல்லாம் வச்சு பலன் சொல்லிட்டு இருப்பாங்க. கற்றறிந்த ஜோதிடர்களாகிய நாமெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு சிஸ்டம் தேவைப்படுது, என்னென்னமோ தேவைப்படுது, பேனா தேவைப்படுது, அதுல பெரிய கால்குலேஷன் தேவைப்படுது. நம்ம கிராம பகுதியில் நம்ம இருக்கோம் இல்லைங்களா? அங்க பல ஜோதிடர்களை நம்ம சந்திக்கிறோம். அவங்களாம் விரலை வச்சுட்டு இப்படி இப்படிம்பாங்க, கட்டத்தை வச்சு இப்படி இப்படிம்பாங்க, அப்படியே பலன் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்லயே இருந்து அந்த குடும்பத்தோட புழங்கிட்டு பலன் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. இத்தனாவது வயசுல உனக்கு இந்த பலன் நடக்கும் போ அப்படின்னுவாங்க. கரெக்டா அத்தனாவது வயசுல அது நடந்துடும். எப்படி நடந்துச்சு? அந்த ஆய்வில் ஈடுபட்ட போதுதான் பிறகு சைக்கிள் பத்ததி கிடைத்தது. பிறகு சைக்கிள் பத்ததிங்கிற பாடம் எப்படி இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்ட்டு ஒரு சில நபர்கள் சொல்லும் போது, இல்லப்பா இதான் இது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பாதம்னா அதிர்ச்சியில் உரைத்து விட்டேன். அவங்க வயசானவங்க அவங்க சொல்ற அந்த சூட்சுமம் பிறகு சைக்கிள் பத்ததின்னுட்டு ராவையா அவர்கள் எழுதி வச்சிருக்காரு. என்ன உலகண்டா இது? என்ன உலகம் இது? அதிர்ச்சி பண்ணிட்டோம். அதெல்லாம் கற்றுக்கொள்ள எடுத்த அந்த முனைப்புல தான் இந்த பாடங்கள்லாம் கிடைச்சிருக்கு. சரி, இப்ப நாம வந்து உதாரணம் 2 மற்றும் 3 இருக்கு இல்லைங்களா? விதி 2, 3 நம்ம இருக்கு இல்லையா? அந்த உதாரணத்தை வேறு மாதிரி நம்ம பார்க்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா மேசம், கிழக்கு ராசி, அது ஏதோ நம்ம நிலராசி, நெருப்பு ராசின்னு பார்த்தோம். அதோட சேர்ந்த ஆண் ராசி பெண் ராசின்னு மட்டும் கூட எழுதிக்கலாம். ஆண் ராசி பெண் ராசின்னு மட்டும் எடுத்துக்கலாம். அப்ப இதுல பாருங்க, ஒரு ஆண் ராசி ரூல் ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஒரு ஆண் ராசி மீதமுள்ள ஆண் ராசிகளுடன் தொடர்பு கொள்கிறது. ரொம்ப சிம்பிள். ஒரு ஆண் ராசி மேச ஒரு ஆண் ராசி மற்ற ஆண் ராசிகளோடு தொடர்பு கொள்ளுகிறது. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். 1, 3, 5, 7, 9, 11 வந்துருச்சுங்களா? ஒரு ஆண் ராசி மீதமுள்ள ஆண் ராசிகளுடன் தொடர்பு கொள்கிறது. அடுத்தது ஒரு பெண் ராசி வச்சுக்கலாம், மற்ற பெண் ராசிகளோடு தொடர்பு கொள்கிறது. 1, 3, 5, 7, 9, 11 வந்துருச்சுங்களா? ஒரு ஆண் ராசி மற்ற ஆண் ராசிகளோடு தொடர்பு கொள்கிறது. ஒரு பெண் ராசி மற்ற பெண் ராசிகளோடு தொடர்பு கொள்கிறது. இது விதி 2 மற்றும் 3க்கு முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. அடுத்தது விதி 4. ஒரு ஆண் ராசி தன் அருகே இருபுறமும் இல்ல பெண் ராசிகளுடன் மட்டும் தொடர்பு கொள்கிறது, மற்ற பெண் ராசிகளிடம் தொடர்பு கொள்ளாது. ஒரு ஆண் ராசி தனக்கு அருகில் இருக்கக்கூடிய 2 பெண் ராசிகளிடம் மட்டும் தொடர்பு கொள்ளும், மற்ற பெண் ராசிகளிடம் தொடர்பு கொள்ளாது. அப்ப இதுல இருந்து வாழ்க்கை தத்துவம் பாருங்க. ஒரு ஆண் மகன்
தனக்கு சம்பந்தம் இல்லாத எந்த பெண்ணோடும் பம்பு வழக்கு பேச்சுவார்த்தைகள் வைத்துக் கொள்ளக்கூடாது. நாம நம்ம சர்க்கிள் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் அப்படி நம்ம இருக்கணும். சரிங்களா? அதே பாருங்க, மிச்சம் இருக்கக்கூடிய எந்த பெண் ராசியோடும் அந்த ஆண் ராசி தொடர்புக்கு வராது. வேற யாரையும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு பேசுறதுக்கு போகக்கூடாது. சரிங்களா? இது ஒரு பெரிய ஒரு உதாரணம். அதே மாதிரி ஒரு பெண் ராசி தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆண் ராசிகளுடன் மட்டும்தான் தொடர்பு கொள்ளும். மற்றபடி அதனுடைய திரிகோண ராசிகள் மற்ற ஆண் ராசிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த எந்த ஆண் ராசியோடும் அந்த பெண் ராசி தொடர்பு கொள்ளாது. ஒரு பெண் ராசி தனக்கு பக்கத்தில் இருக்கிற என்னுடைய சொந்தம், என்னுடைய பந்த உறவுகள் அவங்கள மட்டும்தான் நாம ஒரு பழக்கத்துல இருக்குமே ஒழிய, யார் என்று அறிமுகம் இல்லாத மற்ற ஆண்களிடம் ஒரு பழக்கத்துக்கு ஒரு பெண்ணும் போகக்கூடாது, ஒரு ஆணும் யாருன்னே தெரியாத பெண்களோடு பழக்க வழக்கத்திற்கு போகக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த பிருகுநந்தி நாடி ஒரு வாழ்க்கை தத்துவமாகவே கூறுகிறது. சரிங்களா? இந்த உதாரணம் விதி 1, 2, 3 நமக்கு புரிஞ்சதா? இது சுலபமா இருக்கா? எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்களேன். ஆண் ராசி பெண் ராசி மட்டும் பார்த்தோம்னா எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. இப்ப இதையெல்லாம் நாம வச்சுட்டு பலன் சொல்லும் பொழுது நெருப்பு, நீர், நிலம், காற்று, ஆகாயம் இதை வச்சுக்கிட்டு நாம பலன் சொல்றது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். கிழக்கு ராசி மேற்கு ராசி இதெல்லாம் பலன் சொல்லும் பொழுது நாம பூமி எங்க வாங்குவோம், எந்த பக்கம் ஊருக்கு போவோம் வருவோம், எந்த திசையில ராசி அதிர்ஷ்டம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அது வரும். இது மட்டும் இல்ல, தாது மூலம் ஜீவன் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதையும் இதுக்குள்ளார அப்ளை பண்ணும். எல்லாத்தையுமே இந்த ஜாதக கட்டத்துக்குள்ளார அப்ளை பண்ணி அதோடு அந்த கிரக காரகத்துவம் அப்படிங்கிறதை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நாம பலன் சொல்லுவது பயங்கரமா இருக்கும். இது வரைக்கும் நாம என்னத்தை கத்துக்கிட்டோம்னா, ஒரு கிரகம் தனக்கு 1, 2, 3, 5, 7, 9, 11, 12 ஆகிய இடங்களில் உள்ள கிரகத்துடன் தொடர்பு கொள்ளுகிறது அப்படின்னு கத்துக்கிட்டோமா? அதே மாதிரி ஒரு கிரகம் தனக்கு 4, 6, 8, 10 ஆகிய இடங்களில் உள்ள கிரகத்துடன் தொடர்பு கொள்ளாது அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டோமா? இதை நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா நமக்கு? நம்ம முழுசா கத்துட்டோமா? இதுல சந்தேகம் ஏதாவது இருக்கா? சந்தேகமும் இல்லை. சரி, இப்ப அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிடலாமா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? இன்னும் கொஞ்சம் எடுத்துடலாமா? 9:40 முடிஞ்சிரும் சொன்னேன், ஆனா 9:40 முடியல. இது கட்டணம் செலுத்தி மாணவர்கள் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இருக்கு. இதை நம்ம யூடியூப்ல போட போறேன். எல்லாருக்குமே அது இலவசமா தான் கிடைக்க போகுது.